ஆசிய கப் 2025 தொடரில் இருந்து பாகிஸ்தான் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மீடியாக்கள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் பரபரப்பாக அடிபட்டுக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆன போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு ஈஸியான ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. இப்போ இந்த போட்டியில் தான் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ் போடும்போது இரு அணி கேப்டன்களும் கை கொடுத்து கொள்ள வேண்டும். ஆனால் சூரியகுமார் யாதவ் அதை மறுத்து வெளியேறிட்டார்கள். அதே மாதிரி போட்டி முடிஞ்சதும் இரு அணி வீரர்களும் இரு அணி கேப்டன்களும் கை கொடுத்து விடைபெற வேண்டும். அதையும் சூரியகுமார் செய்யாமல் வின்னிங் ஷாட் அடித்த உடனே வேக வேகமாக கிரவுண்டை விட்டு வெளியேறாப்புல. இதை தொடர்ந்து இந்திய அணியுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமோட கதவே லாக் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டது. இது ரொம்பவே வினோதமாக இருந்தது. எல்லா வகையிலையும் பாகிஸ்தானை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இந்திய அணி தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. இதனால கடுப்பான பாகிஸ்தான் மேனேஜர், பாகிஸ்தான் கேப்டன், பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் கடுப்பாகி போட்டி முடிஞ்சதும் பரிசளிப்பு விழா நடக்கும். அந்த பரிசளிப்பு விழாவில் கேப்டன் சல்மான் ஆகா, பாகிஸ்தானுடைய கேப்டன் சல்மான் ஆகா பங்கேற்காம புறக்கணிச்சிருக்காங்க. இப்படி நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே போகுதுங்க. இந்த நிலையில பாகிஸ்தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை அந்த போட்டிக்கு நடுவராக செயல்பட்ட ஆன்டி பைக்ராஃப்ட் மேலே வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நடுவர் தான், இந்த ஆன்டி பைக்ராஃப்ட் தான் பாகிஸ்தானுடைய கேப்டன் சல்மான் ஆகாவை கூப்பிட்டு, நீ போட்டியில் யார் கூடயும் கை கொடுக்க வேணாம், அவங்களும் கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை பாகிஸ்தான் கேப்டன்கிட்ட சொல்லியிருக்காப்புல. இது கிரிக்கெட் விதிமுறைகளுக்கே எதிரானது, வீரர்களுடைய உணர்வுகளுக்கும் எதிரானது, கிரிக்கெட் மாண்புக்கும் எதிரானது. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஆன்டி பைக்ராஃப்ட் இந்த ஆசிய கப் தொடரில் அம்பையரா தொடர்ந்தாப்புல அப்படின்னா நாங்கள் ஆசிய கப் தொடரை விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்னு ஒரு செய்தியை, ஒரு மிரட்டல் செய்தியை ஐசிசிக்கு கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்குறாங்க. ஐசிசி இந்த கம்ப்ளைண்ட் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் இந்த கம்ப்ளைண்ட்டை டீல் பண்ணியிருக்காங்க. இஷ்டத்துக்குலாம் நீ சொல்கிற மாதிரிலாம் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாது. இந்த தொடரில் அவர் தான் நடுவராக தொடருவார், உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பொழிச்சுன்னு காரி துப்பிட்டாங்க ஐசிசி. இதனால் மேலும் கடுப்பான பாகிஸ்தான், என்னடா நம்ம சொல்கிறது ஒன்றும் எடுபடவும் மாட்டேங்குது, இப்படி கை கொடுக்காம ரொம்ப அவமானப்படுத்தவும் செய்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம பொறுத்துக்க முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து ஒரு உறுதியான தகவல், ஆசிய கப் தொடரில் இருந்து நாங்கள் வெளியேற போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்குங்க. பாகிஸ்தான் வெளியேறிட்டாங்க அப்படின்னா இந்த சீரீஸே ரொம்ப புஷ்ஷுன்னு போயிடும். பெருசாக பெரிய போட்டி, எதிர்பார்ப்பு உள்ள போட்டியே இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி தான். இன்னும் 2 போட்டிக்கான வாய்ப்புகள் இருக்குது, சூப்பர் 4 இருக்குது, ஃபைனலுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இருக்கிற நிலைமையில் பாகிஸ்தான் வெளியேறுனா பெரிய ஒரு பாதிப்பு, வசூல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் போட்டியோட சுவாரஸ்யம் குறைஞ்சும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் பாகிஸ்தான் சும்மா ஒரு வெற்று மிரட்டல் தான் விடுவாங்க. அவங்க இந்த தொடரிலிருந்து வெளியேறினா அதன் பிறகு பல நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். ஐசிசியோடைய கோப பார்வைக்கு ஆளாகணும். ஏற்கனவே பொருளாதாரத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில் இப்போ இதை பகைச்சிக்கிட்டா ஒன்றும் சொல்லாமலாம் வெளியேறினா மேலும் அவங்களுக்கு தான் சிக்கல் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஆனாலும் தனக்கான அவமான பிரச்சனையாக நினச்சா எவனுமே சரிதான். ஒரு விஷயத்தை அவமான பிரச்சனையாக நினச்சா அதுக்காக எந்த முடிவுகளையும் டப்புன்னு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் யாருமே இருப்பாங்க. என்ன நடக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.